ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்னைக்கு நம்ம மாங்கனி சமையல்ல ரொம்பவே சுவையான தக்காளி ஊறுகாய் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது தயிர் சாதத்துக்கு மட்டும் கிடையாதுங்க. இட்லி, தோசை, சப்பாத்தி இது எல்லாத்துக்கும் ரொம்பவே அட்டகாசமா இருக்கும். நிறைய செஞ்சு ஒரு ஏர்டைட் பாக்ஸ்ல போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா 1 மாசம் 2 மாசம் வரைக்கும் கெட்டு போகாது. ஃப்ரெஷ்ஷா அப்பா செஞ்ச மாதிரி ரொம்பவே நல்லா இருக்கும். வேணுங்கிற போது எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா யூஸ் பண்ணிக்கலாம். சரி வாங்க, இப்ப தக்காளி ஊறுகாய் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். தக்காளி ஊறுகாய் பண்றதுக்கு 1 கிலோ அளவுக்கு நாட்டு தக்காளி எடுத்திருக்கேன். நல்ல பழமா ரெட்டிஷான தக்காளியை எடுத்துக்கோங்க. அப்பதான் ஊறுகாய் நமக்கு நல்ல கலரும் டேஸ்டும் கொடுக்கும். காய் வெட்டா இருந்துச்சுன்னா ஊறுகாய் அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காது. அதனால நல்லா கனிஞ்ச பழமா எடுத்துக்கோங்க. இதை இப்ப சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணிட்டு மிக்ஸி ஜாருக்கு மாத்திரலாம். பாருங்க, இப்ப தக்காளி எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்தாச்சு. ரொம்பவே சின்னதா கட் பண்ண வேண்டாம், கொஞ்சம் பெரிய சைஸாவே கட் பண்ணிக்கோங்க. இதை நம்ம அரைச்சி எடுக்கிறது தான். தக்காளி நிறைய இருக்கிறதுனால மிக்ஸி ஜார்ல 2 பேட்சா போட்டு அரைச்சிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நிறைய சேர்த்து அரைச்சிங்கன்னா ஒரு சில டைம்ல மூடி ஓப்பன் ஆகி மேலே தெறிக்க ஆரம்பிச்சிடும். இதை இப்ப தண்ணி சேர்க்காம நைஸா அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்க, இப்ப நைஸா அரைச்சி எடுத்தாச்சு. இதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாத்திரலாம். தண்ணி எதுவும் சேர்க்க கூடாது, தண்ணி சேர்க்காம அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ எல்லா தக்காளியுமே அரைச்சி எடுத்தாச்சு. இது ஒரு ஓரமா இருக்கட்டும். அடுத்தது நம்ம ஊறுகாய் பவுடர் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பேன்ல 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துடுங்க. சேர்த்துட்டு ஸ்டவ் மீடியம் ஹீட்ல வச்சு இது நல்லா பொன்னிறமாகற அளவுக்கு வறுத்துடுங்க. ஸ்டவ் மீடியம் ஹீட்ல வச்சு வருங்க. அப்பதான் வெந்தயம் கருகிடாம ஒரே மாதிரி நல்லா வறுபடும். வெந்தயம் எந்த அளவுக்கு நல்லா வறுபடுதோ அந்த அளவுக்கு கசப்புத்தன்மை இருக்காது. பாருங்க, இப்ப வெந்தயம் நல்லா வறுபட்டு வெடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துட்டு இதையும் நல்லா வாசம் வர அளவுக்கு வறுத்தரலாம். இப்ப வெந்தயம் சீரகம் இது ரெண்டும் நல்லா வறுபட்டுருச்சு. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்தரலாம். சேர்த்துட்டு இதையும் லைட்டா வறுத்துடுங்க. எப்பயுமே ஊறுகாய் செய்யற போது கடுகு கொஞ்சம் அதிகமா சேர்த்துக்கோங்க. ஊறுகாய் ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாம ரொம்பவே நல்லா இருக்கும். பாருங்க, இப்ப எல்லா பொருளுமே நல்லா வறுப்பட்டு நல்ல ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடுச்சு. இதை மிக்ஸி ஜாருக்கு மாத்திரலாம். மிக்ஸி ஜார்ல கொஞ்சம் கூட ஈரப்பதம் இல்லாம நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறமா இதை சேர்த்துடுங்க. இப்போ அதே பேன்ல 15 அளவுக்கு காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன். அதை உள்ள சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதையும் லைட்டா பொன்னிறமாகற அளவுக்கு வறுத்துடுங்க. இந்த மிளகாய் வற்றல் நல்லா காரமா இருக்குங்க. அதனால நான் 15 அளவுக்கு எடுத்திருக்கேன். இதே காரம் குறைவான மிளகாய் வற்றலா இருந்துச்சுன்னா 20 இருந்து 25 அளவுக்கு எடுத்துக்கோங்க. பாருங்க, இப்ப மிளகாய் நல்லா வறுப்பட்டுருச்சு. இதை நம்ம வறுத்து வச்சிருக்கிற மசாலா பொருட்களோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமா கட்டி பெருங்காயம் சேர்த்துடலாம். பாருங்க, அதிகமா சேர்க்க வேண்டாம். இந்த சைஸ்ல சேர்த்தீங்கன்னா போதும். கட்டி பெருங்காயம் இருந்துச்சுன்னா அது சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா அதுக்கு பதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துடுங்க. சேர்த்துட்டு இதை நைஸா பவுடர் பண்ணிட்டு வந்துடலாம். பாருங்க, அவ்வளவுதான். இப்ப ஊறுகாய் பவுடர் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது நம்ம ஊறுகாய் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு பேன்ல 1/4 கப் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எப்பயுமே ஊறுகாய் பண்றதுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து செய்யுங்க. ஊறுகாய் நல்ல ஒரு ஸ்மெல்லும் டேஸ்டும் கிடைக்கும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துடலாம். வெறும் கடுகு மட்டும் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பும் சேர்க்க கூடாது. அப்பதான் நம்ம ஊறுகாவை ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி வைக்கிற போது கெட்டு போகாம இருக்கும். இப்ப கடுகு பொரிஞ்சதும் இது கூட அரைச்சி வச்சிருக்கிற ஊறுகாய் பவுடரை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து கலந்து விட்டுறலாம். ஃபர்ஸ்ட் ஊறுகாய் பவுடர் நிறைய சேர்த்தீங்கன்னா ஒரு சில டைம்ல பொங்கி வர ஆரம்பிச்சிடும். அதனால கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து கலந்து விடுங்க. இது மாதிரி ஊறுகாய் பவுடர் நிறைய செஞ்சு ஒரு ஏர்டைட் பாக்ஸ்ல போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டீங்கன்னா 1 வருஷம் வரைக்கும் கெட்டு போகாது. இது எல்லா ஊறுகாய்க்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெல்லிக்காய் ஊறுகாய், எலுமிச்சம் ஊறுகாய், நார்த்தங்காய் ஊறுகாய் இது எல்லாத்துக்குமே இதே பவுடர் தான். இப்ப லைட்டா கலந்ததுக்கு அப்புறமா மீதி இருக்கிற ஊறுகாய் பவுடரையும் உள்ள சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். ஸ்டவ் சிம்ல இருக்கட்டும். லைட்டா கலந்ததுக்கு அப்புறமா இது கூட நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தக்காளி விழுத உள்ள சேர்த்துடலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு டைம் லைட்டா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்ததுக்கு அப்புறமா கொஞ்சமா உப்பு சேர்த்துடலாம். ஃபர்ஸ்ட் உப்பு அதிகமா சேர்த்துடாதீங்க, குறைவா சேர்த்துக்கோங்க. கடைசியா டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு பத்தலைன்னா அப்புறமா சேர்த்துக்கலாம். இப்ப உப்பு சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுறலாம். ஒரு டைம் லைட்டா கலந்ததுக்கு அப்புறமா கடாயோடைய மூடி போட்டு மூடி வச்சிடுங்க. ஹை ஃபிளேம்ல 10 நிமிஷம் இருக்கட்டும். அப்பப்போ இடையில ஓபன் பண்ணி கிளறி விடுங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்.
பாருங்க இப்ப 10 நிமிஷம் போல ஆகிடுச்சு. ஊறுகாவும் பாதி அளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்ப இந்த ஸ்டேஜ்ல ஸ்டவ் மீடியம் ஹீட்ல வச்சுட்டு இது கூட சின்ன நெல்லிக்காய் சைஸ்ல புளிய கரைச்சி வச்சிருக்கேன். அதை உள்ள சேர்த்துடலாம். புளி கரைசல் அதிகமா சேர்க்க வேண்டாம். நமக்கு தக்காளியே நல்ல புளிப்பா இருக்கும். சின்ன நெல்லிக்காய் சைஸ்ல புளி கரைசல் சேர்த்தீங்கன்னா போதும். சேர்த்துட்டு ஒரு டைம் லைட்டா கலந்து விட்டுறலாம். இப்ப இந்த ஸ்டேஜ்ல உப்பு காரம் டேஸ்ட் பண்ணி பாருங்க. உப்பு குறைவா இருந்தாலும் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. காரம் குறைவா இருந்தாலும் தனி மிளகாய் தூள் வந்து உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்ப திரும்பவும் கடாயடைய மூடி போட்டு மூடி வச்சிடலாம். மீடியம் ஹீட்ல 10 நிமிஷம் இருக்கட்டும். அப்பப்ப இடையில ஓபன் பண்ணி கிளறி விடுங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க இப்ப 10 நிமிஷம் போல ஆகிடுச்சு. ஊறுகாவும் சூப்பரா தயாராயிடுச்சு. ஒரு டைம் லைட்டா கலந்து விட்டுறலாம். தக்காளியில இருந்த தண்ணி எல்லாம் ட்ரை ஆகி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா திக்கா இருக்கணும். இப்ப இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க அவ்வளவுதான், நம்ம தக்காளி ஊறுகாய் ரொம்பவே சூப்பரா தயாராயிடுச்சு. இது ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு ஏர்டைட் பாக்ஸ்ல போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரிட்ஜ்ல வைக்காம வெளியில வச்சீங்கனாலே ஒரு வாரம் வரைக்கும் நல்லா இருக்கும். ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா 1 மாசம் 1.5 மாசம் வரைக்கும் ரொம்பவே நல்லா இருக்கும். வேணுங்கிற போது எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பா நீங்களும் இதே மெத்தட்ல தக்காளி ஊறுகாய் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.